ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ என்ன சமையல்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சேனல் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ் இன்னும் கொஞ்சம் தெரியணுமா தெரியல. கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டுருக்கு. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இப்போ தேவையான அளவு மசாலா, தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். ஏற்கனவே இது ஃபுல் வீடியோ போட்டிருப்பேன். இப்போ வாழைத்தண்டு பருப்பு சாம்பார் புளி சேர்க்காமல் வைக்கணும். இது யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க, செஞ்சுருக்கீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். வாழைத்தண்டு, நம்ம குட்டி புது குக்கரில் இன்றைக்கி வச்சாச்சு பருப்பு சாம்பார். இதுதாங்க குக்கர், ஸ்டீல் குக்கர் சின்னது. வெள்ளை சாதம், கத்திரிக்காய் வதக்கினது, வாழைத்தண்டு சாம்பார். தேங்க்யூ டு ஆல். டேக் கேர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த தென்னை மரத்தில் மயில் உட்காந்துருக்கு. யாருக்கெல்லாம் தெரியுது பாருங்கள். நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். நல்ல பெரிய மயில் உட்காந்துருக்கு. எவ்வளோ உயரம் போய் உட்காந்துருக்குது பாருங்கள். தெரியுதுங்களா? இதோ பாருங்கள், இங்கே உட்காந்துருக்கு. ரொம்ப உயரங்கிறதுனால காலையில் மேலே உட்காந்துக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணியிருக்கலாமோ? இதோ பாருங்கள், உட்காந்துருக்குங்க. நல்ல பெரிய மயில் தோகையோடு பாருங்கள் மேலே உட்காந்துருக்கு. தென்னை மரத்துக்கு மேலே நல்லா காற்றடிக்குது. இந்த செடி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தேங்க்யூ டு ஆல். பாய்.